إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وتنظر نفس ما قدمت لغد وقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل وقال أيضا إذا مات الإنسان انقطع عنه عمل إلا من ثلاث وصدقة صالح يدعو له صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுவதாக. அவனின் உலகத்தை படைத்தவன் இந்த உலகத்தாருக்கு ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கும் ஏக இறைவனாவான். அந்த இறைவனை ஈமான் கொண்டவர்களாக அந்த ஏகத்துவ பணியை மக்கள் மயப்படுத்துவதற்கும் கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உலமாக்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, நாம் முதலாவதாக ஒவ்வொரு ஆளும் இந்த ஜும்மாவுடைய நேரத்தின் சிறப்புகளை அறிய வேண்டும். இந்த காலத்தில் உம்மத்துல் முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றுதான் ஜும்மாவுக்கு நேர காலத்தில் வருவதில்லை. காலம் வயோது போனவரிடம் சென்று கேட்டால் வழங்கும், ஜும்மா ஆரம்பிப்பதற்கு முதல் ஜும்மாவுடைய பள்ளிவாசல் நிரம்பிய வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் மக்களுடைய ஈமான் ஜும்மாவுடைய இஸ்லாத்துடைய அந்த மகத்துவம் விளங்காத காரணத்தினால ஜும்மா ஆரம்பிக்கும் போகும் மிக குறைவான நபர்களை கொண்டே ஜும்மா ஆரம்பிக்கப்படுகிறது. எங்கே சென்றாலும் இதே நிலைமையாகத்தான் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு பள்ளி வாயில்களுடைய நிர்வாகிகளுடைய பொறுப்பு பள்ளிவாசல்களை கட்டுவதும், பேன் பூட்டுவதும், லைட் போடுவதும், பெயிண்ட் அடிப்பதும் அல்ல பொறுப்பு. அந்த பொறுப்பை விடவும் மிக பெரிய ஒரு பொறுப்பு தான் நம்மள மஹல்லாவை சேர்ந்த அந்த தொழாதவர்களை பள்ளி வாயிலுக்குள் கொண்டு சேர்ப்பது ஒவ்வொரு நிர்வாகியுடைய பொறுப்பாகும்.
அந்த தொழக்கூடைகளை உருவாக்க வேண்டும் என்றுதான் ஹிஜ்ரா பள்ளிவாசலில் ஜும்மா ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமும் அதுதான். அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்லவனாக மாற வேண்டும் என்றால், வாழ வேண்டும் என்றால், அவனுடைய காதுக்குள் ஈமானுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய மகத்துவம், நபியுடைய அன்பு, சஹாபாக்களுடைய நேசம் அந்த காதுக்குள் போய் எட்ட வேண்டும். ஜும்மா என்பது ஜும்மாவுடைய தொழுகை மாத்திரம் அல்ல. ஜும்மாவுடைய இந்த நேரம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒவ்வொரு பள்ளி வாயிலும் வந்து நின்று அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இது. ஆனால் கவலை என்ன என்றால், கை சேதம் என்ன என்றால், இந்த நேரம் வரைக்கும் பஜாரை மூடாதவர்கள், கடையை மூடாதவர்கள், கடைக்குள் சாமான் வாங்கக்கூடியவர்கள், பெருநாளுக்கு பிரியாணி சமைக்க வேண்டும் என்று பொருட்களை வாங்கக்கூடியவர்கள், இந்த நேரமும் இன்னும் அவர்கள் முடிக்கவில்லை. அன்பு சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை என்பது மனைவிமாரோடு சுற்றுவது, பிள்ளையோட சந்தோஷமாக இருப்பது அல்ல. வெள்ளிக்கிழமை என்பது ஒவ்வொரு படைப்புகளும் பயப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான், உலகத்துக்கு அனுப்பினான். இந்த உலகம் அழிய போவதும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் தான். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வியாபாரத்தை எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ் தடை செய்தது கிடையாது. வியாபாரம் சனிக்கிழமை செய்யக்கூடாது, வியாழக்கிழமை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் எங்கேயும் தடுக்கவில்லை. எந்த நேரமும், எந்த காலமும், எந்த இடத்திலும் இஸ்லாம் வியாபாரம் செய்வதை ஹலாலாக்கி இருக்கிறது. ஒரே ஒரு நேரத்தை தவிர, ஒரே ஒரு நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம். அது ஆண்களோ பெண்களோ, அந்த வியாபாரத்தின் மூலமாக வரும் இலாபம் அது அல்லாஹ்வினால் மறுக்கப்பட்ட இலாபம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத இலாபம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ. ஈமான் உள்ளவர்களே, ஜும்மாவுடைய அதானை உங்களுடைய காதில் கேட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம், அல்லாஹ்வை ஞாபகமூட்டும் அந்த குத்பாவின் பக்கம் விரையுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். சகோதரர்களே, சில சமுதாயத்தில் அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று தடை செய்திருக்கிறான் குர்ஆனில். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. அல்லாஹ் தடை செய்ததை தன் புத்தியை போட்டார்கள். மீன் பிடிக்க போடாது இருக்கிறது, வலை வீசக்கூடாது என்று இல்லையே. வலையை வீசுவார்கள், மறுநாள் பிடிப்பார்கள். அல்லாஹ் அழித்தான், குர்ஆன் வரலாறு சொல்லுகிறது. அதே போன்றுதான் நம்மில் அதிகமானவர்கள் யோசிக்கக்கூடிய ஒன்றுதான், அல்லாஹ் தடை செய்த இந்த நேரம் அதிகமானவர்கள் ஈமான் உள்ளவர்கள் கடையை மூடியிருப்பார்கள். இந்த நேரத்தில் நாம் கடையை திறந்தால் நல்ல வியாபாரம் போகும் என்று நினைத்து சிலர்களுடைய நிலைமை, நான் பள்ளிக்கு கடைசி நேரம் போனாலும் மனைவியை கடைக்குள் வைத்துக் கொண்டு வரக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும் அன்பானவர்களே. நம்முடைய பிள்ளைகளை பள்ளி வாயிலுக்கு கையை பிடித்துக் கொண்டு வந்து பிள்ளைகளை பள்ளி வாயிலுக்கு வைத்து தொழுகை இதுதான், குத்துபா இதுதான், நலவு இதுதான் என்று படித்துக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை அன்பானவர்களே.
ஆகையினால் முயற்சி செய்வோம். நாம் ஓராலும் நான் பள்ளிக்கு வருவதற்கு முதல் என்னுடைய பக்கத்து வீட்டாரையும் நான் பள்ளிக்குள் கொண்டு வருவதற்குரிய முயற்சியை செய்வோம். இப்படி இந்த ஜும்மாவுடைய நாளில் ஈமான் கொண்டோ அல்லாஹ்வை அச்சம் கொண்டோ தக்வாவை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதற்கட அடியேனுக்கு பாப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம், மரணத்தை ஏற்றிருக்கிறோம். மரணத்தை மாத்திரம் நான் ஏற்கவில்லை. நாம் மரணத்துக்கு பின்னால் கபருக்குள் கேள்வி எனக்கு இருக்கிறது, கபருக்குள் வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது, சிராத் இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, முஸ்லீம் ஆகிய நாம் முதலாவது நமக்கு வர வேண்டியதுதான் ஈமான். ஜத்திது ஈமானக்கும் கைஃப நுஜத்திது ஈமானனா அக்ஸிரு பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள், புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். யா ரசூலல்லாஹ், ஈமானை புதுப்பிக்கக்கூடிய கருவி என்ன, எப்படி புதுப்பிப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தோணுங்க. அல்லாஹ்வுடைய ஞாபகம் எந்த நேரமும் நமக்குள் இருக்க வேண்டும். பள்ளி வாயிலுக்குள் மாத்திரம் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்தால் போதும் என்று நாம் பலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பள்ளி வாயிலுக்குள் மாத்திரம் அல்ல நம்முடைய ஈமான். என் வீட்டுக்குள் செல்கிறேனா, இந்த வீட்டுக்குள் ஈமான் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்குள் ஒரு தகப்பன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனது வியாபார தளம் இருக்கிறதா, நான் ஒரு விவசாயியா, நான் ஒரு வியாபாரியா, அல்லது நான் ஒரு படித்தவனா, ஒரு ஆபீஸில் வேலை செய்கிறனா, அதுக்குள்ளும் என்ன ஈமான் இருக்க வேண்டும். சல்லியை பணத்தை சம்பாதிப்பது மாத்திரம் அல்ல வியாபாரத்தின் நோக்கம். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். நான் ஒரு விவசாயியா வியாபாரியாக இருந்தாலும் என்னுடைய வியாபார தளத்தில் நான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக மாற வேண்டும். சஹாபாக்கள் அப்படி மாற்றினார்கள். வியாபாரிகளாக இருந்த சஹாபாக்கள், தொழில் செய்த சஹாபாக்கள் அந்த வியாபார ஸ்தலத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமாக, அல்லாஹ் சொன்ன பிரகாரம், அல்லாஹ்வை சந்தோஷம் அடையக்கூடிய பிரகாரம் தன்னுடைய விவசாயத்தை ஆக்கிக் கொண்டார்கள். அன்பு சகோதரர்களை, ஈமானை தான் நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. உலகம் பாவத்தினால் மூழ்கி கொண்டிருக்கிறது, பாவத்தினால் மூழ்கி கொண்டிருக்கிறது. பாவத்தை தேடி போக வேண்டிய நிலை தேவையில்லை. நான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பாவம் செய்யலாம். எத்தனை பாவத்தை சொல்லலாம், எத்தனை பாவத்தை சொல்லலாம். சகோதரர்களே, ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஃபித்னாவுடைய ஜமானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய இறுதி முடிவு எப்படி ஆக போகுது என்று ஒவ்வொருவரும் பயந்து பயந்து வாழ வேண்டிய நிலையில் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபித்னா சகோதரர், யாரையும் நம்ப முடியவில்லை. இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா என்று யாரையும் நம்ப முடியவில்லை. ஊரை ஆட்சி செய்தவர்கள், ஊருக்கு வழிகாட்டியாக இருந்தவர்களும் பாவம் செய்கிறார்கள். போதையை, அந்த போதையை, அந்த போதைக்குரிய வியாபாரிகள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஊரை ஆட்சி செய்தவர்கள்.
ஊரை வழிநடத்தக்கூடியவர்கள் ஊரை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் காசு என்ற மோகம் வந்துவிட்டது. எனக்கு பணம் சேர வேண்டும், நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும். அது எப்படி சல்லியை பணத்தை சம்பாதித்தாலும் பிரச்சனை. இந்த நோயை ரசூலுல்லாஹ் பயப்பட்ட நோய் அன்பார்ந்தவர்களே, பயப்பட்ட நோய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியில் வஹன் என்ற கேன்சரை விடவும் மோசமான நோய் வஹன். அந்த வஹன் என்ற நோய் வரக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு எச்சரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் அப்படிப்பட்டதை தன் வாழ்க்கையில் அனுபவித்தது கிடையாது. புது புது விடயங்கள். யார் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ் புது பேர் என்று சொல்றீங்க, புது பெயர் வஹன் என்ற பெயர் என்று, அந்த வஹன் என்றா என்னென்று சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வஹன் என்ற நோய் மிக மோசமான நோய் என்பார்களே. அந்த வஹன் என்ற நோய் என்றால் துன்யாவுடைய மோகம், மௌத்துடைய வெறுப்பு. துன்யாவுடைய மோகம், துன்யாவுடைய மோகம் அன்பு உள்ளத்துக்குள் வந்துவிட்டால், துன்யாவுடைய மோகம் என்றா சிலாக்கள் யோசிக்கிற வியாபாரம் செஞ்சா, பஜாருக்கு போய் சம்பாதிச்சா இது துன்யாவுடைய மோகம் என்று சொல்ற. அதல்ல துன்யாவுடைய மோகம். வியாபாரம் செய்வது, விவசாயம் செய்வது குர்ஆனும் ஹதீஸும் காட்டி தந்தது. வியாபாரம் செய்வது சுன்னா. கஸ்புல் ஹலால் ஃபரீதத்துல் பதல் ஃபரீதா. தன் மனைவிக்கு உழைத்து நஃபகா கொடுப்பது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது ஒரு தகப்பனுடைய கடமை. அதல்ல துன்யாவுடைய மோகம். பஜாருக்கு போய் ஹலாலாக சம்பாதிப்பது, ஹலாலாக சம்பாதிப்பது துன்யாவுடைய மோகம் அல்ல. துன்யாவுடைய மோகம் என்றால் பஜாருக்கு சென்று என்னுடைய நோக்கம் பணம் மாத்திரம்தான், பணம் மாத்திரம்தான். பணத்தை சம்பாதித்தால் போதும். அது ஹலால் அது ஹராமோ, வட்டியோ, போதை வஸ்துவோ, இன்னும் சொல்லலாம், மிம்பரில் சொல்ல முடியாது. என்ன செய்தாலும், என்ன செய்தாலும், நான் எதை செய்தாலும் என்று கையில் பணம் வந்தால் போதும். பணம் தான் கடவுள், பணம் தான் கடவுள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் துன்யாவுடைய நோக்கம். அன்பு சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஈமானை படிக்க வேண்டிய, படித்து கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நானும் நீங்களும் யோசிக்கணும், உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன், எதற்கு பிறந்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கைஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். ஒரு புத்திசாலி யார் என்றால், ஒவ்வொரு விடயத்திலையும் உலகத்தில் செய்யும் போது எனக்கு மரணம் ஒன்று இருக்கிறதே, மரணத்துக்கு பின்னால் வாழ்க்கை ஒன்று இருக்கிறதே, இந்த வாழ்க்கை அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கைக்கு பொருத்தமான வேலை செய்கிறேனா, நான் செய்யக்கூடிய வேலை அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வேலையா, நான் செய்யக்கூடிய வேலையினால் எனக்கு கபருக்குள் தண்டனை கிடைக்குமா அல்லது மலக்குமாருடைய பாராட்டு கிடைக்குமா என்கிறத ஒவ்வொரு யோசிக்கணும். ஒரு யோசித்து யோசித்து செய்யணும். நான் செய்யக்கூடிய வேலையினால் இந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்கிறேனா அல்லது அந்த வாழ்க்கையையும் பாழாக்கி கொண்டிருக்கிறேனா? அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வந்து அந்த சஹாபாக்களுக்கு முதலாவது கொடுத்தது என்னென்றா
குர்ஆனை கொடுக்கல, ஷரியத்துடைய சட்டம் இறங்கவும் இல்லை, ஆரம்பத்தில் தொழுகை கடமையாகவும் இல்லை. நபிக்கு நபித்துவ நுபுவத் கொடுக்கப்பட்டு 10 வருடத்துக்கு பின்னால் தான் தொழுகையை கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2 தான் அதிகமான வரலான விடயங்கள் கடமையாக்கப்பட்டது. அவன் நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை 10 வருடத்துக்கு பிறகுதான் நபித்துவம் கிடைத்து 10 வருடத்துக்கு பின்னால் தான் தொழுகை கிடைத்தது என்றால் 10 வருடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பணி என்ன? அந்த பணியின் பேர்தான் ஈமானுடைய பணி அன்பார்களே. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், தஅல்லம்னல் ஈமான் தஅல்லம்னல் ஈமான் கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன். ஈமான படிச்சோம் குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால. ஃபதஅல்லம்னல் குர்ஆன் ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா. ஈமான படிச்சதுக்கு பின்னால்தான் நாங்க குர்ஆனை படிச்சோம், எங்களுடைய ஈமான் அதிகரித்தது. ஈமான படிக்கணும், என் பிள்ளைக்கு ஈமான படிச்சு கொடுக்கணும். ஒரு புள்ள பிறந்தா ஷரியத்தை பாருங்க, இஸ்லாத்தை பாருங்க, பிள்ளை பிறந்ததுல இருந்து அந்த பிள்ளைக்கு ஈமானத்தான் படிச்சு கொடுக்கணும். ஒரு புள்ள பிறந்துட்டா முதலாவது வலது காலில் போய் அந்த ஈமான சொல்லணும், மகன் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். புள்ள பிறந்த உடனே அதான் சொல்வது சுன்னா, இடது கால இகாமத் சொல்வது சுன்னா. இஸ்லாம் பிள்ளை பிறந்த உடனேயே ஈமானில் இருந்துதான் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த பிள்ளையுடைய முதலாவது சாப்பாடு தஹ்லீல் எப்படி அமைய வேண்டும்? இஸ்லாம் சொல்லுது, ஈமானுள்ள பக்குவமுள்ள ஒரு பெரியார்களை வைத்து உலமாக்களை வைத்து அந்த பிள்ளைக்கு ஒரு தேனையோ ஈத்தம்பழத்தையோ கடித்து, ஈமான் உள்ளவர் கடித்து அந்த புல்லட வாயில வைக்கிறது சுன்னத் அன்பார்ந்தவர்களே. ஈமான் எங்கே இருக்கிறது? அன்பு சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தற்காலத்தில் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் ஈமான். ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னால குறிப்பிட்ட பாவம் தான் இருந்துச்சு. மகன் இந்தந்த பாவத்தை நீ வாழ்க்கையில நீ செஞ்சிடாத என்றுதான் தரிபை செய்வார்கள். இப்ப என்ன பாவம் என்றே தெரியாத அளவுக்கு இருக்கிறோம். புர்காவை போட்டுட்டு ஃபர்தாவை போட்டுட்டு இஸ்லாமிய பெண்கள் செய்யும் காட்சி நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், கவலைப்படுறோம். டான்ஸ் அடிக்கிறாங்க. அன்றொரு அனுப்பியிருந்தாரு, நம்ம நாட்டில் இல்ல இன்னொரு நாட்டில் வந்த ஒன்றனைக்கு அனுப்பியிருந்தார். என்னண்டா, நம்ம நாட்டிலையும் இப்படி செய்யறாங்க ஹசரத், இதை நீங்க மிம்பர்ல சொல்லுங்கன்னு அனுப்பியிருந்தாரு. அவர் சொல்றா, நான் ஜும்மாவுக்கு போகாம யாரோ ஒரு நடிகன்ற படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறேன் என்று பெருமையாக புர்காவை போட்டுக்கொண்டு சொல்றா. காலம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. இவர் இருந்தா இந்த நடிகனை போன்று வாழ்ந்தால் போதும். ஈமான் எங்க போகுது? முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனை பேர் ஆண் திருமணம், பெண் திருமணம் முடிக்கணும் என்று இன்று வரைக்கும் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பாவம் என்று விளங்கலே, எவ்வளவு பெரிய பாவம் என்று விளங்கலே. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அழிச்சு காட்டின அந்த சமுதாயத்தை அழித்து காட்டிய பாவம். இப்ப புது ஒரு பைத்தியம் வந்திருக்கு. அல்லாஹ் நம்மளை வம்மிஷத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆமீன் சொல்லுங்க. என்னண்டா, ரசூலுல்லாஹ் தடுத்து அன்பார்ந்தவர்களே, இதை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் என்றா, ஊர் தலைவர்கள் இதை கவனம் இல்லாமல் இருக்கும் என்றா
அல்லாஹ்வுடைய அதாபு நல்லவர்கள் இருக்கும் போதும் வரும். என்னண்டா ஆண்கள் அதிகமானவர்கள் பெண்களாக மாறணும். ஆண்கள் ஆண்கள் என்கிறது வேணா, நான் பெண்ணை போன்று இருக்கணும் என்று ஆபரேஷன் செய்யக்கூடிய காட்சியை நம்முடைய ஊரிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாவம் இது! போதை அதுக்கு ஹராமா ஹலாலா என்றே தெரியா, இவர் விற்பாரா என்று சொல்ற அளவுக்கு விற்கப்படுது. தாடி வச்சவர்களும் குறையில்லை, ஊர் ஆட்சி செய்தவர்களும் அதுக்கு இது இல்லை. விபச்சாரம் பரவிக்கொண்டிருக்கிறது, விபச்சாரம் பரவிக்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பாவத்தை சொன்னார்கள். அந்த 2 பாவமும் எந்த ஊர்ல வந்துச்சுட்டோ அந்த ஊருக்கு அல்லாஹ் அதாபை இறக்குவது கடமை. இது அல்லாஹ் ஸினா வ ரிபா. எந்த ஊரில் விபச்சாரமும் வட்டியும் அதிகரித்து விடுமோ, விபச்சாரமும் வட்டியும் எந்த ஊரில் அதிகமாகி விடுமோ அந்த ஊருக்கு அல்லாஹ் அதாபை இறக்குவது கட்டாய கடமை. அன்பார்ந்தவர்கள், இதெல்லாம் இந்த நேரத்தில் ஏன் சொல்லுகிறோம் என்றால், எந்த அளவுக்கு இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு. இந்த நேரத்தில் அந்த உலகத்தை எனக்கு இறுதி முடிவு எப்படியாக ஆக போகுது என்கிறத சிந்திக்கணும். அல்லாஹ் என்ற கையில குழந்தை பாக்கியம் இருக்குதா, அல்லாஹ் தந்த கிஃப்ட் அது. அந்த கிஃப்டை சரியாக ஒப்படைக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு அது. இன்னொரு ஒரு பாவத்தை நம்மட ஊர்லையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாவம், இதெல்லாம் சொல்றது நீங்க நினைக்க கூட மிம்பர்ல இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு யோசிக்கிறல்ல. இதுல நம்ம விடுபடணும். இதெல்லாம் நம்ம பாவம் தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ் ரசூல் தடுத்த பாவம். இதுல ஃபித்னாக்கள் அதிகமாகும். இப்போ இஸ்லாம் முஸ்லிமிய சமுதாயத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரம். ஒரு திருமணம் நடந்தா போட்டோ ஷூட்டிங் ஒரு விதத்தில் அதை மீடியாக்கள் பகிரப்படுகிறது. மீடியாவில் இருக்கிறார்கள் மலக்குமாரா, நம்ம மனைவியை போடுறோம், அறகுறையாக போடுறோம், என்னென்ன விளங்குது போடுறோம். அங்க பார்க்கிறவங்க மலக்குமாறு தானே. இன்னும் கொஞ்சம் பேர் பெருநாள் வந்துட்டா, வெள்ளிக்கிழமை வந்துட்டா, அல்லது விசேஷம் வந்துட்டா மனைவியை வச்சு பிள்ளைகளை வச்சு போட்டோ அடிச்சு ஸ்டேட்டஸ்லையும் வாட்ஸ்அப்லையும் குரூப்லையும் டிக்டாக்லையும் பேஸ்புக்லையும் போல ஒரு பேஷன் இருப்பேன். இதால நடந்த பாவத்தை சொல்லி முடிக்கிறா. இன்னும் பக்கம் கட்ட சமுதாயம் எப்படி ஆகிட்டா, குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் போற, ஃப்ரெண்ட்ஸால போற, ஒரு பைக்கில் அவர வர மனைவியும் கூட்டாளி அவர மனைவியும் 5 பேர் 10 பேர் போற மோட் பைக்கில் போய் கொண்டிருக்கக்குள்ளேயே அவரோட மனைவி இவரோட கைக்கிற, இவரோட மனைவி அவரோட கைக்கிற. இது பேஷனா? இது பாவம். இந்த பாவம் எங்க போய் சேர்க்கும் தெரியுமா? விபச்சாரத்தில் போய் சேர்க்கும். ஒரு மனைவிய அந்நிய ஆண்களோட பேச வைக்கிற இஸ்லாம் ஏன் தடுத்திருக்கு? பொம்பளோட சவுண்ட் இருக்கே, அந்த சவுண்ட் அவுரத் இல்லை. இஸ்லாம் சொல்லுது அந்த பெண்களுடைய சவுண்டால ஃபித்னா வருமண்டா, அதையும் தடுக்கணும். ஆனா இஸ்லாம் சொல்லுது என்ன? ஆண்கள் இல்லாத நிலையில ஒரு ஆள் வந்து கதவை தட்டாரா, உரத்த குரலில், கடுமையான குரலில் நீங்க பதில் அழிங்கன்னு ஏன் இஸ்லாம் சொல்லுது? குரலால ஃபித்னா வந்துடும், குரலால ஃபித்னா வந்துடும். அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் மாற்றப்படணும்.
திருமணம் என்கிறது அது ஒரு ஃபேஷனுக்கு அல்ல. திருமணம் என்கிறது ஒரு இஸ்லாம் மார்க்கம். அது கொஞ்சம் பேர் வார கல்யாணத்தில் எல்லா ஃபித்னாவும் இருக்கு, டான்ஸும் இருக்கு, சீதனமும் இருக்கு, போட்டோ ஷூட்டிங்கும் இருக்கு, பேஸ்புக்லயும் போடுற அவங்க கொஞ்சம் பேரை வாப்பா மாறுவார வந்த அசரத் சுபவுக்கு பிறகு கல்யாணம் வச்சா பறக்கத்திலோ, அதே பள்ளியில கல்யாணம் வச்சா பறக்கத்திலோ, திருமணத்தின் நோக்கம் இல்லாமல் பாவம் என்ற சிந்தனையுடன் பள்ளி வாசலுக்குள் அல்ல காபத்துல்லாவுக்கு உள்ள போய் திருமணம் முடிச்சாலும் அந்த திருமணத்தில் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இஸ்லாமிய பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் ஈமான் உள்ள தீன் உள்ள பொம்பளைய திருமணம் முடிக்கின்றா தொழுகிற பொம்பளை அர்த்தம். அதில் தொழுகிறது மட்டுமல்ல, அந்த புள்ள அந்நியர்களுடன் எப்படி நடந்து கொள்வது, அந்நிய ஆண்களுடன் எப்படி நடந்து கொள்வது, சர்வ சாதாரணமாக பேசிதா, அதெல்லாம் தடுக்கணும், அதெல்லாம் தடுக்கணும். அல்லாஹ் எனக்கு குழந்தையை தந்திருக்கிறானா, பெண் பிள்ளையை தந்திருக்கிறானா, மகரம் பேணணும் அன்பார்ந்தவர்களே. என்ன புள்ள கண்டவோட பேசக்கூடாது. டியூஷன் பிராண்டு, ஸ்கூல் பிராண்டு, ஓஎல்டே, ஏஎல்டே. சகோதரர்களே, ஏன் இது நான் சொல்லமெண்டா, இந்த ஃபித்னா கடைசியில கொண்டு பாவத்தில் சேர்க்க போகுதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. கடைசியில பாவத்தில் சேர்க்க போகுது. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சா பத்தி ஆகும். ஈமானம் கொடுங்க. என்ற பிள்ளைக்கு நான் முதலாவது கொடுக்க வேண்டியது என்னென்ன ஈமான், அல்லாஹ்ட பயம். மகன் அல்லாஹ்ட பயம், மகள் அல்லாஹ்ட பயம். ஈமான கொடுக்கணும். படிப்பை மட்டும் கொடுக்கிறது அல்ல. நம்ம நாட்களுக்கு படிப்பை கொடுத்தா போதும், என்ன பிள்ளை எப்படி படித்தாலும் பிரச்சனை இல்லை, பாவம் செஞ்சு படித்தாலும் பிரச்சனை இல்லை, படிச்சா போதும். இப்படியான ஆட்கள் படிச்சுட்டு சில மையத்துகளுக்கு போற, அந்த மையத்தை பார்த்தாலே கவலை நமக்கு. என்னண்டா எடியூகேட்டட் ஃபேமிலி, ஊர்ல நல்ல தலை சிறந்த ஃபேமிலி, ஆனா படிச்சவர் புள்ளைய வளர்த்திருக்கிறாரு. வாப்பாட மையத்து பள்ளிவாசலுக்கு முன்ன, மகன் ரோட்டில், மகன் பள்ளியில ஓரத்தில். அசரத்துதான் மிம்பரை பிடிச்சி இது மைக்க பிடிச்சி சொல்ற, வாங்க புள்ள வாப்பா மௌத்தாகியார் புள்ள வாங்க முன்னுங்க. ஈமான் கொடுக்கப்படல, ஈமான் கொடுக்கப்படல. சில ஜனாசாக்களுக்கு போறோம், மகன் வெளியால பார்த்து கொண்டிருக்கிறான், உம்மான மையத்து கபருக்குள்ள யாரையும் ஒரு அந்நியவன் இறங்குறான். 5 புள்ள 6 புள்ள 4 புள்ள வெளியால இருந்து பார்த்து கொண்டு, மோதினார் நீங்க இறங்குங்களேன், இல்ல நீங்க இறங்க மோதினார். சகோதரர்களே, இதெல்லாம் என்ன காரணம் என்றா, என்ன பிள்ளைக்கு நான் ஈமான கொடுக்கல. ஈமான கொடுக்கணும், அல்லாஹ்ட பயத்தை கொடுக்கணும். 7 வயசானாலே இஸ்லாம் என்ன சொல்லுது, 7 வயசுல இருந்தே தொழுக சொல்லிடுங்க, தொலை வச்சிருங்க, பிள்ளைக்கு பள்ளிக்கு அனுப்புங்க, குர்ஆனை படிச்சு கொடுங்க, நபி அன்பை படிச்சு கொடுங்க. இஸ்லாம் ஏன் சொல்லுது? ஈமான கொடுக்கணும் என்ன சொல்லுது. 10 வயசானாலும் புள்ள தொலாட்டி அடிச்சாவது தொலை வைங்க இஸ்லாம் சொல்லுது. ஒரு மனுஷன் பள்ளி வாசலுக்குள்ள தன தொடர்பை ஆக்கி கொண்டால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ஒரு மனுஷன் தொழுக தடுக்கும், தொப்பி தடுக்கும். தொப்பி போட்டுக்கிறீங்களா, ஒரு பாவம் செய்யக்கூட, வப்பா நான் தொப்பி போட்டிருக்கிறேன், நான் ஜுப்பா போட்டிருக்கிறேன், இந்த பாவத்தில் போனா மற்றவன் என்ன நினைப்பான் என்று தடுக்குதா. அத போல என்ற பிள்ளைக்கு தொழுகையை கொடுத்துட்டோமா, ஈமான கொடுத்துட்டோமா, எங்க போய் என்ற பிள்ளைய வச்சாலும் என்ற புள்ள பழுதாக மாட்டான். இது ஈமானையும் கொடுக்கிறல்ல, முழுக்க முழுக்க யஹூதியத்துடைய சிந்தனையை தான் பிள்ளைக்கு கொடுக்கிற. சில வாப்பா மாமாரு சொல்ல, எந்த புள்ள கிட மாட்டான்,
எந்த புள்ள கட மாட்டான், எந்த புள்ள கட்டு போக மாட்டான். அவர் ஆள புள்ள இங்க ஈமான கொடுக்கல. சில ஆட்களுக்கு வீர பேச்சு, பழுதானத்துக்கு பிறகுதான் கையை வைக்கிற. தூக்கு போடுறதுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க அம்மா அப்பா. ஏனண்டா இந்த பிள்ளைக்கு ஈமான கொடுக்கல. ஆனா அன்பு சகோதரர்களே, முதலாவது இந்த பிள்ளைக்கு ஈமான கொடுக்கணும். ஈமான கொடுக்கிறதுக்கு பள்ளியோட தொடர்பை உண்டாக்கணும், குர்ஆன ஓத வைக்கணும், குர்ஆன தொடர்பை உண்டாக்கணும். 5 வயசு 5ஆம் ஆண்டுல ஸ்காலர்ஷிப்புக்கு முக்கியத்துவம் செலுத்துறத போல குர்ஆன் ஓதுறதுல முக்கியத்துவம் செலுத்தணும். நம்மள புள்ளட ஹாலாத் எப்படி என்றா, ஜும்மாக்கு வாரத்துக்கே கஷ்டம், ஜும்மாக்கு வாரத்துக்கே கஷ்டம். ஜும்மாக்கு கூட்டிட்டு வாரல. சில வாப்பமாரு சாய மனையில படுத்துட்டு டிவி பார்த்துட்டு சொல்ற, மகன் பள்ளிக்கு போங்க. நடக்குமா இது? அந்த வாப்பா கையை பிடிச்சு கொண்டு போகணும். அவரு தொழுகையாளியாக இருக்கணும். உம்மா நாடகம் பார்த்துட்டு மகரிபுக்கு பின்னால மகள் நீ குர்ஆன் எடுத்து ஓது என்ன நடக்குமா? நடக்கா. உம்மா பக்குவமாக மாறணும். உம்மா தொழக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும். அதுதான் நம்முடைய கடமை. உழைச்சு கொடுக்கிறது மட்டும் கடமை இல்லை. என் கையில் அல்லாஹ் ஒரு பெண்ணை தந்திருக்கிறானா, அந்த பெண்ணை ஈமான் உள்ள பெண்ணாக மாற்றுவது ஒவ்வொருவரும் கடமை. அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் உள்ளவர்களே, ஈமான் உள்ளவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்தை நான் அதிகமான ஜும்மா பயான்ல சொல்ற. இந்த ஆயத்தை வீட்டில் ஒட்டுங்க, வீட்டில் பின் பண்ணி ஒட்டி அர்த்தத்தை கீழே கழுவுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் உள்ளவர்களே, பொறுப்புதாரிகளே, உங்களையும் உங்களோட பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நீ உலகத்தில் செய்கிற மிகப்பெரிய வெற்றி. இப்ப நம்ம ஒன்றும் யோசிக்கணும். என்ன பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் படிச்சு கொடுக்க கூட யோசிக்கணும். நான் இப்படி கொடுக்கேன், என் பிள்ளையை இப்படி வளர்க்கிறேன், இந்த வளர்ப்பு என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்குமா நரகத்துக்கு கொண்டு சேர்க்குமா யோசிக்கணும். ஆகையால் அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, மூத்தவர்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, விவசாயிகளே, வியாபாரிகளே, உலமாக்களே, பள்ளி நிர்வாகிகளே, நம்ம ஊருக்கு ஈமானை கொண்டு எப்படி சேர்க்கலாம், வீட்டுக்குள் எப்படி ஈமானை உண்டுபடுத்தலாம், ஈமானுடைய வாழ்க்கையை எப்படி உண்டுபடுத்தலாம் என்கிறத யோசிங்க. அதுல முதல் கட்டம் தான் என் வீட்டில் இருக்கிற எல்லோரும் தொழணும். வீட்டில் எல்லோரும் தொழணும். உம்மா தொழணும், பாப்பா தொழணும், பிள்ளைகள் தொழணும், பெண் பிள்ளைகள் தொழணும். தொழக்கூடிய வீடாக மாற்றணும். தொழுவதே இல்லை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வராங்க. களைப்பு ஏற்படுது. தஹஜ்ஜுடைய நேரம். ஒரு மரத்துக்கு கீழால தூங்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா பொறுப்பாக்குறாங்க. நீங்க எங்களை எழுப்பாட்டி நீங்க சுபஹுடைய நேரத்தில். பிலால் ரலியல்லாஹு தஆலா தூக்கம் போயிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு தான் முதலாவது சூரிய ஒளி படுது, எழும்புறாங்க. சுபஹு தொழுகை கலாவாயிட்டு. நம்மளுக்கு வருமா ஈமான்? சுபஹு தொழுகை கலாவாயினா பிரச்சனை இல்லை, தூங்கிட்டோம் தானே, அல்லாஹ் மன்னிப்பன் தானே என்று விட்டுருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையும் கலா செய்யாமல் இமாமத் செஞ்ச நபி. ஒரு தொழுகை கலாவாகுது, சும்மா கலாவாகல. யுத்தத்துக்கு போய் களைப்புல தூங்கினாங்க, தூக்கம் வைத்து. உடனே சஹாபாக்கள் எழுப்பாற்றாங்க. எழுப்பாட்டி அந்த இடத்துல தொழுகையை நடத்தாம இன்னும் ஒரு இடத்துல போய் தொழுகையை நடத்துறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஏன் யார சொல்றது அந்த இடத்துல தொழுகை நடத்தல?
கலா தொழுகை ஏன் அந்த இடத்துல தொழல? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் அந்த இடத்துல நீங்க தொழுகை நடத்தல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா மன்சிலுன் ஹலரஹு ஷைத்தான், அந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான், அந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான், அதனால நான் தொழுகையை நடத்தல. இந்த சம்பவத்தை போய் உங்களுடைய மனைவிமாருக்கு தூதுவாக இந்த ஜும்மாவில் இருந்து இந்த ஹதீஸை தூதாக கொண்டு போய் உங்களுடைய குடும்பங்களுக்கு எட்டி வையுங்கள். ஒரே ஒரு தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்தில் ஷைத்தான் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த தூதை ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பங்களுக்கு கொண்டு சேர்த்து எட்டி வையுங்கள், சிந்தியுங்கள். ஒரே ஒரு தொழுகை மிஸ் ஆனதால் ஷைத்தான் இருக்கிறான் என்று சொன்னா பல வருஷம் என்ன வீட்டில் தொழுகை இல்லை. மனைவிக்கு தொழ தெரியுமா தெரியா? பிள்ளைக்கு தொழுகண்டா அது கடமை என்று தெரியுமா தெரியா? என்ன பெம்பளை பிள்ளைக்கு தொழுக என்ற ஒன்று இருக்கான்னு தெரியா? இப்படியான வீட்டில் ஷைத்தானா இருப்பான், ஷைத்தான பயந்து ஓடுவான். நம்மளோட பெரிய ஷைத்தான் இருக்கிறது. சிலாக்களை வீட்டை ஷைத்தான் கல்யாணம் முடிச்சு புள்ள பெத்து பேர புள்ளையோட ஷைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தொழுகை இல்ல, வாழ்க்கை இல்ல, குர்ஆனுடைய சத்தம் அந்த வீட்டில் ஓதிய வரலாறு இல்ல. சூரத்துல் பக்ரா வீட்டில் இருக்கிற ஷைத்தானை விரட்டும். நம்ம வீட்டில் ஓதப்பட்டீங்க, குறைஞ்சது ஒரு மௌலவியாவது கூட்டிட்டு போய் சூரத்துல் பக்ராவை ஓதி இருக்கிறோமா? குர்ஆன் ஓதி முடிக்கப்பட்டிருக்கா? இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாமா? தேங்காய் மரத்தில் மாங்காவை எதிர்பார்க்கலாமா? நம்ம வச்சிருக்கிற தேங்காய் மரம் மாம்பழத்தை எதிர்பார்க்கலாம், மாதுளம் பழத்தை எதிர்பார்க்கலாம். வீட்டுக்குள்ள ஈமானும் இல்ல, தொழுகையும் இல்ல, இஸ்லாத்துடைய அடையாளமும் இல்ல. இப்படி இருக்கும் போது புள்ள மட்டும் நல்லா வரணும், புள்ள மட்டும் சிறப்பா வரணும், புள்ள மட்டும் தங்கமாக வரணும், புள்ள மட்டும் ஊருக்கு வழிகாட்டியா வரணும் என்று எதிர்பார்க்கிறது பல. எதிர்பார்க்கிறது போல. ஆகையால் இந்த ஹிஜ்ரா நகர் என்பது ஒரு கிராமமா? இந்த கிராமத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டுபடுத்துகிறீர்களா? அல்லாஹ்வுடைய ஈமானை உண்டுபடுத்துகிறீர்களா? குர்ஆன் சொல்லுகிறது, வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ, எந்த ஒரு கிராமத்தில் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து அந்த கிராமம் இருக்குகிறதோ லஃபதஹ்னா அலைஹிம், அந்த ஊருக்கும் அந்த கிராமத்திற்கும் பரக்கத்தை நாங்கள் இறக்குவோம். வானம் பூமியுடைய பரக்கத் இறங்கும், விவசாய தளம் பெருகும், தொழில் பெருகும், பிள்ளைகள் எல்லாம் பரக்கத் பொருந்திய பிள்ளைகளாக பிறக்கும். ஹிஜ்ரா கிராமம் மாறணும். ஹிஜ்ரா கிராமத்தில் இருக்கும் பாவம் எல்லாம் ஒழிக்கப்படணும். தாவத்தை செய்யணும். பள்ளி நிர்வாகம் இந்த ஊரை நான் எப்படி ஈமான் உள்ள ஊராக உண்டுபடுத்தலாம் எங்களுக்கு சிந்திக்கணும். சிந்திச்சிருவோம் என்றா இந்த கிராமம் இந்த நாட்டுக்கு அல்ல, உலகத்துக்கு முன்மாதிரி உள்ள கிராமமாக மாற்றப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதற்கு ஒவ்வொரு தலைவர்களும் திருந்தனும், ஒவ்வொரு தலைவர்களும் தன் வீட்டை மாற்றணும். மியூசிக்கிலும், சினிமாவிலும், பாவத்திலும், டிக்டாக்கிலும், வாட்ஸ்அப்பிலும் நாம் மூழ்கி கிடக்கிறோமா? மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. வாலிபர்கள் அல்லாஹ்வின் பயத்தை உண்டுபடுத்தணும். வாலிபர்கள் நான் என்னுடைய வாலிபத்தை நான் அல்லாஹ்வுடைய தீன்ல பயன்படுத்தணும். எனக்கு மரணம் உண்டு இருக்கிறது. எத்தனை வாலிபர்கள் ஒவ்வொரு நாளும் மௌத்தாகிறாங்க. மோட்டார் பைக்கில் கிடைச்சிட்டா எடுத்து ஓடுறல்ல. நாட்டுடைய சட்டத்தை மதிக்கணும். போலீஸ்காரனை தனகிற போய் ஹெல்மெட் இல்லாம தனகிற தனகிட்டு ஓடுற
அதில் எத்தனை பேர் மௌத்தாகி இருக்கிறாங்க? இப்படி ஓடி மௌத்தாயினா இது மரணமா சூசைட்டா? சிந்திக்கணும், சிந்திக்கணும். இதற்கெல்லாம் அடிப்படை என்னென்றால் ஈமான். ஒவ்வொன்றிலும் அடிப்படை ஈமான். என் பிள்ளைக்கு ஈமானை சரியாக கொடுத்து விடுவோமேயானால் இந்த அனைத்து பலாய் முசீபத்துகளும் இல்லாமலாகிவிடும். ஆகையினால் நானும் நீங்களும் எந்த புள்ள உங்களோட புள்ள எல்லோரும் ஈமான் உள்ள அல்லாஹ்வை பயந்த பிள்ளைகளாக மாறுவதற்கும் மாற்றுவதற்கும் இல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.